ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை தண்ணி சட்னி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கூல்டவுன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கல் உப்பு இதெல்லாமே போட்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு ஒரு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காய பொடி. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், ஒரு 5 அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதில் வாட்டர் ஒரு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சுட சுட எக் தோசை கூட நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.